ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி 2 மினிட்ஸ் பொரியலில் ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய புடலங்காவை உள்ளே இருக்க ஸ்கின் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் தேங்காய் விழுது, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வாங்க இப்போ சூப்பரான புடலங்காய் கூட்டு பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்ச பாசிப்பருப்பு, புடலங்காய், வெங்காயம், தக்காளி, இதோட சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு லிட் போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக இதை மசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக மட்டும் மசிச்சு விடுங்க. ஆன் பண்ணி எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்புக்காக கொஞ்சோண்டு வெங்காயம், இது கூட இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா புடலங்காய் கூட்டு, அதை சேர்த்துடலாம். தாளித்து விடவும் புடலங்காய் கூட்டு நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் மட்டும் இருக்கட்டும். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சொந்தங்களே, சூப்பரான ஒரு புடலங்காய் கூட்டு ரெடி. நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க பப்பூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.